அழகாக சீரியஸாக பேசிட்டு போது என் காமெடி. முதல்ல இந்த அறம் செய்து பழகு இந்த இனிஷியேட்டிவ் முதல்ல மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்களும். நான் முதல்ல நினச்சேன் நல்லது தான் பண்ணுறாங்க, முதல்ல கேள்விப்பட்ட வரைக்கும் நல்லது பண்ணும்போது எதுக்கு விளம்பரம் அப்படின்னு. அதுக்கான விளக்கத்தை ரொம்ப அழகாக கொடுத்தாரு. முக்கியமாக இது விளம்பரங்கிறது ரொம்ப முக்கியம், இது இலவசமாக பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம், அதை முதல்ல அழகாக ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு ரொம்ப கவனம் செலுத்திருக்காரு. ஆனால் இதோட பெரிய அழகு என்னென்னா அவர் டாக்டர் குருசங்கர் அவர்களே அது நடித்தது. ஏன்னா அவர் அங்கே பார்க்கும்போது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் அதோட நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் ஆழமாகவும் ஆகுது. ஸோ பார்க்குற பாமர மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் முக்கியமாக அவரோட முகம், அவரோட பேச்சு அது ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்குது, நம்புகிற மாதிரி இருக்குது, நம்புகிற மனுஷன் தான். ஸோ அதனால் அது அவர் நடித்தது தான் மிகப்பெரிய அது கான்ஃபிடன்ட் கொடுக்குது. ஸோ அதுக்கு முதல்ல தேங்க்ஸ். அப்புறம் இந்த அழகு தமிழில் வச்சுங்க, அறம் செய்து பழகுங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது. தர்மதுரை படம் எங்கள் இயக்குனர் சொன்ன மாதிரி அந்த படத்தில் நடிக்கிற முன்னாடி வரைக்கும் நான் பேஷண்ட்டாக போயிருக்கேன். நான் டாக்டராக இருந்து பேஷண்ட்டை பார்க்குற நடிப்பாக இருந்தாலுமே அது ஒன்று இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு பாட்டி ஒன்று வந்தாங்க, ஒரு ஷாட்டில் வந்து பாட்டி ஒரு குழந்தெல்லாம் இருக்கும், ஒரு பாட்டி ஒன்று வந்தாங்க, கண்ணு தெரியலன்னு. அவங்களுக்கு தெரியல நான் நடிக்க வந்திருக்கேன்னு அவங்களுக்கு தெரியல, நிஜமாக அவங்களுக்கு கண்ணு தெரியல. ஆக்சுவலாக என்னால் சீரியல் பார்க்கணும்னு அந்த அம்மா சாதாரணமாக சொல்கிறாங்க. ஸோ அதை உட்காந்து கேட்குறது, அதை க்யூர் பண்ணுறது, நடிக்கும் போதே அவ்வளோ மனசுக்கு ஒரு நிறைவை கொடுக்குதுன்னா இத்தனை பேரோட 10,500க்கும் மேற்பட்டவங்களோட குறைகளை தீர்த்து வச்சவங்களுக்கு எவ்வளோ மனநிறைவையும் ஆசீர்வாதத்தையும் கிடச்சும் தெரியுது. பட் நீங்கள் நல்லா இருக்கணும், இன்னும் 50 வருஷம் இல்லை 100 வருஷத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கணும். இது கூட நான் இப்போது ஆக்சுவலாக என் சம்பவம், என் வாழ்க்கையில் 2 சம்பவம் நடந்தது. ஒன்று வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது என் வீட்டில் எங்கள் அப்பா கூட சரியில்லை அப்படின்ற போது அப்போது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுங்கிறது முக்கியமானது. எங்கள் அப்பாவுக்கு சுகரில் நாங்கள் கால் எடுத்து அப்புறம் 1 இயர் கழிச்சு இறந்து போனார் எங்கள் அப்பா. அப்போது ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது முதல்ல வர சேர்ந்து அப்பா உயிர் முக்கியம்னு ஒன்று இருக்குது, 2வது ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்ன பண்ணுறது தான் முக்கியமாக இருந்தது. அது மிகப்பெரிய வேதனை. ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன். எல்லாரும் என்னை கேள்வி கேட்டாங்க, காசு அப்பாவை சேர்த்துட்டேன் ஆனால் காசுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இப்படி ஒன்று இருந்தால் எங்கள் அப்பா விட மாட்டான்ல, எங்கள் அப்பனுக்கு ஒன்று இருக்கும், நான் இப்படி விட முடியும் அப்படின்னு. அப்படி தேதி ஏதோ ஒன்று பண்ணி அப்பா ஒரு வழியை சேவ் பண்ணும். பட் ஆனால் முன்னாடி நிற்கிறது இல்லாதவங்களுக்கு முதல்ல முன்னாடி நிற்கிறது பணம் தான். எப்படி பணத்தை கட்ட போகிறோங்கிறது தான். ஸோ அந்த பயத்தை, அதான் நோயை விட அதை கட்ட போகிற ஃபீஸ் தான் முதல்ல பெரும் பயமாக இருந்தது. அந்த பயத்தை போக்கிறீங்க முக்கியமாக, அதுதான் மிகப்பெரிய பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும், தாரம் செய்து பழகிடணும், ஆழமாக வளரணும், வேறு விடணும், அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் படம் தர்மதுரை படத்தை எல்லோரும் வந்து பார்க்கணுன்னு உங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்கும் நீங்கள் டிக்கெட் போட்டு கொடுத்தா இருக்கட்டும், உங்கள் லெட்டர் நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ எங்கள் படத்தை அங்கீகரிச்சிக்கும் போது அது இன்னும் நேர்மையான படமாக வந்து சேர்ந்துச்சு. ஸோ நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ.